வணக்கம் உறவுகள், நண்பர்கள், தமிழ் சொந்தங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இன்றைய நிலைமையில் நாங்கள் எப்படி இருக்கிறோம்ன்றது பெரிய விடயம் அல்ல. இப்போ நான் என்னுடைய முகநூல் பதிவுகளை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். இப்போ கிடைச்ச தரவுகளின்படி புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு, புதுமாத்தளன், மந்துவில் இந்த இடம் அவ்வளவும் முழுமையான வெள்ளத்துக்களை வந்திருக்குது. இப்போ ஃப்ரான்ஸில் நேரம் சரியாக 5:30 ஆகி கொண்டிருக்குது பின்னேரம். நானும் ஒவ்வொரு வேலையோட ஓடினாலும் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன்களில் வர்றீங்கள். ஃபோன்கள் எடுக்கக்கூடிய டைம் இல்லை உண்மையிலேயே. என்னென்னு கேட்டால், இப்போ செய்ய வேண்டிய உதவிகளைத்தான் நாங்கள் செய்யணும் என்று சொல்லி நான் இந்த பதிவுகளை வச்சு கொண்டிருக்கிறேன். ஃபோனுகளை நீங்கள் தவிர்த்துட்டு உண்மையிலேயே உங்களால் முடிஞ்ச உதவிகளை அங்கங்கே செய்யணுமோ செய்யுங்க. அது உங்களுக்கு நிலமாக இருக்கும். எனக்கு ஃபோன் அடித்து கதைக்கிறதுக்கும் எனக்கு நேரம் இல்லை உண்மையிலேயே. அதுக்காக நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. என்ன எடுத்து கதைக்க இல்லை இந்த விடயங்களை பற்றின்னு நான் சொல்லியிருக்கிறேன். எந்தெந்த இடங்கள் வெள்ளத்தில் போயிருக்கேன். எல்லா இடம் மழை வெள்ளங்கள் இருந்தாலும் கூட இப்போ எங்கள் இடம் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு கேட்டால், தம்பின்ற வீட்டுக்கு மேலே மந்துவிலில் வீட்டுக்கு மேலே தென்னியெல்லாம் விழுந்து 3 வாகனமும் கொண்டு வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே விட்டுருக்கிறார். இந்த வளவு முழுக்களும் தண்ணி வெள்ளம் அப்படி இருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட விடயங்களை பேசி எங்களை பெருமைப்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. காரணம், நீங்கள் உங்களால் ஒரு தடவை முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கோ. நான் அதுக்கேற்ற மாதிரி பதிவு வச்சுட்டேன். மற்றது என்னுடைய ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ 2 நாளைக்கு எந்த ஒரு பதிவும் வராது. அதுக்கு பிறகு இந்த வெள்ள நிவாரண பிரச்சனைலாம் முடிய விட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பதிவலுவல்களை பற்றி யோசிப்போம். நீங்களும் நலபல சுகபலமாக இருக்க வேண்டும். எல்லா இடமே மழை தான், எல்லா இடமும் மழை தான். வட மாகாணமோ, தென் மாகாணமோ, கிழக்கு மாகாணமோ, வடக்கு மாகாணமோ, எல்லா இடம் மழை தான். ஆனாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு, மந்துவில் இந்த மாதிரியான இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அதுக்காக எல்லா இடத்துலையும் உங்களுடைய உறவுகள் இருக்குங்கள். நீங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டி நீங்கள் உதவி செய்யுங்க. அது நலமாக இருக்கும். மற்றது வேறொன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் இதன்படி எல்லாத்தையும் டிவியெல்லாம் நீங்களும் பார்ப்பீங்கள். வேலை இடங்களுக்கு போய் உங்களுடைய கடை அலுவல்களை பார்த்துட்டு டிவியெல்லாம் பார்ப்பீங்கள். உதவும் கரங்கள் எந்த நாடுகளில் இருந்தாலும் உதவுங்க. அது உங்களோட குடும்பத்துக்கும், உங்களோட பிள்ளைகளுக்கும், உங்களோட சந்ததிக்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. நான் கூட வருத்தப்பட்டேன். நான் என்னென்னு கேட்டால், கடவுளே ஏனப்பா இந்த வன்னியில் பிறந்தது நாங்கள் தப்பா, இந்த வன்னியை போட்டு இவ்வளவு காலநிலைகளும் சரி எல்லா நிலைகளிலும் ஏன் இந்த அழிவுகள் என்று சொல்லி கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அது பரவாயில்லை, தேவன் நல்லொரு பாதையை காட்டுவார் நிச்சயமாக. நீங்கள் தவறாக புரிந்து விடக்கூடாது. வன்னியை மாத்திரம் நாங்கள் இப்படி என்று சொல்லி கதைக்கிறோம் உண்டு. சரியான தெளிவான சிந்தனையோடு கேட்கும் பொழுது உங்களுக்கும் சரியாக புரிந்து கொள்ளும். அரசாங்கமும் மிக பாடுபடுது உண்மையிலேயே. இராணுவமாக இருந்தாலும் சரி, இந்தியாவை சார்ந்த இந்தியா வானூர்திகள் எல்லாம் எல்லா விதத்திலும் பயங்கர உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே. என்னதான் இருந்தாலும் இந்தியாவிலேருந்து பேசும்போது நாங்கள் தொப்புள் கொடி உறவு என்று சொல்கிறதுக்கு தக்க மாதிரி ஏதோ இந்தியா தங்களால் முடிஞ்சதை செய்யுது. இருந்தாலும் நாங்கள் தமிழர்கள் எல்லாம் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறோம். நாங்கள் எந்த மாவட்டங்களையும் விடப்போவதில்லை. நிச்சயமாக நாங்கள் இந்த மழை வெள்ளத்துக்கு நாங்கள் உதவி செய்வோம். அதே மாதிரி அரசாங்கமும் பயங்கரமான உதவி திட்டத்தை செய்து கொண்டிருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இதுவரையில் 40 பேர் காணாமல் போயிருக்கணும். 21 பேர் இறந்திருக்கணும். இன்னும் கனவேருடைய வீடுகள் எல்லாம் வெள்ளங்களில் இருக்குது. இப்படியான சூழ்நிலையில் நாங்கள் ஒரு வீரமும் ஒரு இதுகளோ பேசிக்கொண்டு நிற்க முடியாது. எங்களால் முடிஞ்ச விஷயங்களை செய்து போட்டு அங்குள்ள மக்களுக்கு ஏதோ உணவுக்கு பசி பட்டினிக்கு தேவையான செய்து போட்டு நாங்களும் நல்லபடியாக சுகபலத்தோடு இங்கே நாடுகளிலும் குளிரும் மழையும் தான் இருக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய இதுகளையும் பார்த்து கொள்வோம். இந்த பதிவை நீங்கள் பார்த்துவிட்டு நல்லபடியாக அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு விடயங்களையும் செய்யுங்கள். இன்னும் ஒரு 3 சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள், உறவுகள் அனைவருக்கும்.